திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சுமார் 7,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேஷ். விவசாயிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? எவ்வளவு ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரம். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களுக்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 3,50,000 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் சாகுபடி செய்து வந்த நிலையில் தற்போது பெய்த மழை காரணமாக வாய்க்கால்கள் மற்றும் ஆறுகளில் வெங்காய தாமரை அதிகமாக பரவி உள்ளதால் தண்ணீர் மழை நீர் வடியாமல் வயல்களிலே முழுவதும் தண்ணீர் தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள காடுவா, கொத்தமங்கலம், திருக்கலார், அழகிரி கோட்டகம், காடுவாக்குடி, கள்ளிக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள்ல சுமார் 7,000 ஏக்கர் பரப்பளவுல தண்ணீர் இப்ப முற்றிலுமாக தேங்கி அப்படியே கடல் போல காட்சியளிக்கிறது. வாய்க்காலும் வயலும் ஒரே அளவில் இருப்பதால் தண்ணீரை வடிய வைக்க எந்த நிலையும் முடியாத ஒரு நிலையில விவசாயிகள் வேதனைப்பட்டு வராங்க. குறிப்பாக இந்த தண்ணீரில் மூழ்கிய பயிர் ஒரு ஏக்கருக்கு சுமார் 25,000 30,000 ரூபாய் வரை செலவு செய்து தற்போது தண்ணீரில் மழை நீரால் சூழ்ந்து நிற்பது பெரிய அளவுல விவசாயிகள் மனவேதனையில ஆழ்ந்துள்ளனர். இந்த மழைநீரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக போர்க்கால அடிப்படையிலேயே உடனடியாக அந்த தண்ணீரை வடிய வைப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளணும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.